மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஜுடியோ ஷாப்பிங் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நான். ஸோ இது வந்து டிமார்ட் ஷாப்பிங் கூடயே வந்து இந்த ஷாப்பிங்கை முடிய வேண்டியது. பட் மழை வந்ததுனால வந்து டிலே ஆகிடுச்சு. ஸோ ஜுடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து 50% வந்து ஆஃபர் சேல்ஸ் வந்து சாட்டர்டேலேருந்து போயிட்டுருக்குங்க. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக சண்டே போகலான்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் சண்டே மழை வந்ததுனால வந்து வெறும் க்ராசரிஸ் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் வந்து மண்டே வந்து ஜுடியோக்கு போனோம். ஸோ அதோட விளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தாயரா பாப்பாவுக்கு வந்து இந்த டாய் வந்து ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லாங்க. அவளோட ஃபேவரெட்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த பொம்மை கூட வந்து அவள் படுத்துன்னு தூங்குறா. எங்கே போனாலுமே வந்து இந்த பொம்மை கூடயே வந்து ஆக்குப்பைடாக இருக்கா. ஸோ இந்த பொம்மை அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் அவளுக்கு பண்ணுறது எல்லாமே வந்து அவள் வந்து இந்த பொம்மைக்கு வந்து பண்ணிகிட்ருக்கா. எக்ஸாம்பிள் வந்து தலை வாரது, லோஷன் தடவுறது, ஸோ பொட்டு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவள் வந்து இந்த பொம்மைக்கு வந்து பண்ணிகிட்ருக்கா. அவங்க சிஸ்டர் இல்லாத போது வந்து அவளோட ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை தான். அவள் சிஸ்டர் இருந்தாங்கன்னா அவள் சிஸ்டர் என்ன பண்ணுறாலும் வந்து அதே அவள் பின்னாடியே வந்து போயிட்டுருப்பாள். அவள் ஸ்கூல் போகிற டைமில் வந்து இந்த பொம்மை தான் அவளோட ஃப்ரெண்டு. ஸோ இந்த பொம்மை கூட தான் வந்து ரொம்ப வந்து ஆக்குப்பைடாக இருப்பாள். சம்டைம்ஸ் வந்து சில பேபிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டாயோட வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம பாப்பா. மெயினாக பார்த்திங்கன்னா வந்து இந்த கேர்ள் பேபிக்கு வந்து ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆகிருக்கும். பை பர்த்டே நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து பாய்க்கு வந்து இந்த டாய்ஸ்லாம் வந்து அவ்வளோ பிடிக்காது. ஒன்லி வந்து கார் அது மாதிரி தான் வந்து விளையாடுவாங்க. கேர்ள் பேபின்றதுனால வந்து இந்த மாதிரி சில பர்டிகுலர் விஷயம்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்க. பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க நம்மளை பார்த்து தான் வந்து நம்ம குழந்தைங்க வளருது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம என்ன பண்ணாலுமே வந்து அதை அப்படியே வந்து காப்பி பண்ணி பாப்பா வந்து அவங்க பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து இதை சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயம் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஏன்னா வந்து நம்மக்கிட்ட இருந்து தான் எல்லாமே அவங்க கற்றுக்குறாங்க. அதனால் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஸோ டாட்லர் பேபிஸ் யாராச்சும் வீட்டில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க. ஏன்னா அவங்க எதிர்க்கும் வந்து வேறு எந்த ஒரு தப்பான விஷயமும் நீங்கள் சொல்லிக் கொடுக்காதீங்க, பண்ணவும் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க அதை அப்படியே வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு வந்து இது தப்பு இது சரின்னு தெரியாது. நம்ம சொல்லி கொடுக்கறது தான். ஸோ வந்து நீங்கள் வந்து பேரண்ட்டாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டான விஷயம் மட்டும் கைட் பண்ணுங்கள். தப்பான விஷயம் வந்து எதுவுமே கைட் பண்ணிடாதீங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ உங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி வந்து கேர்ள் பேபி இருந்தாங்கன்னா வந்து நீங்கள் பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து அவங்களும் கேட்குறாங்களா இல்லைனா வந்து அவங்களுக்குமே பண்ணி விட சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போலாம் தாயரா பாப்பா வந்து நான் லிப்ஸ்டிக் போட்டால் வந்து அவளுக்குமே வந்து லிப்ஸ்டிக் போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து இப்பயே கேட்குற அவள் லிப்ஸ்டிக் போடல, லிப் பாம் வைக்கும் போது லிப் பாம் கேட்குறா, பொட்டு வைக்கும்போது பொட்டு கேட்குறா. எல்லாமே வந்து என்னை பார்த்து அப்படியே காப்பி பண்ணுறா. இந்த மாதிரி கேர்லி திங்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா, இது வந்து பாப்பாவுக்கு வந்து பை பர்த்டே வந்து நேச்சுரலாக வந்துடுதுங்க. ஸோ அதை நம்ம மாற்றவே முடியாது. நாங்கள் வந்து ஜுடியோ போன டைமிங் பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங் 5:45 to 6 அந்த டைமிங்கில் தான் இருக்கும். ஏன்னா வந்து பாப்பாவும் நல்லா தூங்கினாங்க. தூங்கி எழுந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து மில்க் எல்லாமே இன்டேக் பண்ணி தான் கூப்பிட்டு வந்தோம். ஸோ அப்போ தான் பாப்பாவுமே வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. நம்மளுமே வந்து பர்ச்சேஸ் பண்ண விடுவாங்க. ஸோ கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பனானாவும் வந்து ஒரு மில்க்குமே நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஜுடியோ போயிட்டு ஜுடியோன்ட்டு இல்லை எந்த ஒரு ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ண போனாலுமே வந்து டைம் வந்து எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஓடிடுங்க. கண்டிப்பாக வந்து பேபிஸ்க்கு வந்து ரொம்பவே பசிக்குன்றதுனால பாப்பாவுக்கு வந்து ஒரு பனானாவும் கூடவே வந்து மில்க்குமே நான் எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ ஒரு ப்ரிகாஷனாக வந்து இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஜுடியோ வந்தாச்சு. ஸோ ஜுடியோ பார்த்திங்கன்னா செம்ம கூட்டங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். வீக்கெண்ட் தான் கூட்டமாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா இல்லைங்க. ஸோ இது வந்து வீக் டே மண்டே ஈவினிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நாங்கள் பிளான் பண்ணது வந்து சண்டே. ஆனால் சண்டேவே நாங்கள் யோசித்தோம் சண்டே போனால் கண்டிப்பாக கூட்டமாக இருக்கும்னு யோசித்தோம். பட் ஆனால் மழை வந்து நாங்கள் அது போக முடியாமல் போயிடுச்சு. ஆனால் மண்டே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷுங்க. ஸோ எல்லா திங்ஸுமே பார்த்திங்கன்னா அப்படியே கலைஞ்சி போயிருந்தது. நீங்கள் ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்க்குறீங்களா, ஃபுல்லாக வந்து கீழே எல்லாமே ஸ்லிப்பர்ஸ் இல்லைங்க. ஸோ ஏதோ காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் கூட சரி எல்லாமே வந்து கலைஞ்சி இருந்தது. ஒரு ஆர்கனைஸாகவே இல்லை. ஸோ பட் ஆனால் நிறைய ஆஃபர் போயிட்டு இருந்தது. இந்த டாப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 499 தான். பை ஒர்த்துன்னு சொன்னாங்க. குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து நம்ம போகிற டைமிங் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு தேவையான கலெக்ஷன்ஸும் சைஸுமே வந்து கிடைக்கல. ஆனால் ஆஃபர்ஸ் எல்லாமே நிறைய இருந்தது. கலெக்ஷன்ஸுமே வந்து அந்த அளவுக்கு இருந்ததுங்க. இன்னும் நம்ம தேடி எடுக்க முடியல. ஏன்னா வந்து எல்லாமே வந்து
கலைஞ்சி இருந்தது. ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து ஜுடியா நீங்கள் இந்த ஆஃபர் சேலில் வந்து நீங்கள் போகிறீங்கன்னா வந்து மார்னிங் வந்து ஒரு 10 o'clock போல் ஷாப் ஓப்பன் பண்ணுற டைமுக்கு போங்க. அப்போ தான் வந்து எல்லாமே வந்து ஆர்கனைஸாக இருக்கும். ஸோ உங்களுக்குமே வந்து ஒரு ஐடியா இருக்கும் எடுக்கிறதுக்கு. இது மாதிரி ஈவினிங் டைம்லலாம் நீங்கள் கண்டிப்பாக போகவே போகாதீங்க. நாங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா வந்து குழந்தைய வச்சுட்டு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஒரு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ட்ரெஸ் பிடிச்சிருந்தது. பட் ஆனால் வந்து சைஸ் வந்து எனக்கு வந்து கிடைக்கவே இல்லைங்க. ஏன்னா அந்த சைஸ் எங்கே இருக்குன்னே தெரியல. அதனால் வந்து என் சைஸை விட ஒரு பெரிய சைஸ் வந்து நான் எடுத்து போயிட்டு நான் ட்ரையல் பண்ணேன். ட்ரையல் போடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. ஒரு 20 minutes கிட்ட ஆச்சு நான் ட்ரையல் ரூம்குள்ளே போகிறதுக்கே. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் தான். இது வந்து எல் சைஸு. பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து செம்ம லூஸாக இருந்தது. ரொம்பவே வந்து பெருசாக இருந்தது. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா எல் சைஸு. ஸோ நான் இதோட ஒரு சின்ன சைஸ் வந்து எம் சைஸ் இருக்கான்னு பார்த்தேன். பட் ஆனால் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. ஸோ அங்கே இருக்க வேலை செய்யவங்க கிட்ட நான் கேட்டேன். அவங்க வந்து எல்லாமே கலைஞ்சிருக்கு மேம். ஸோ நீங்கள் இதில் தேடி பாருங்கன்றாங்க. நான் தேட போனால் வந்து நான் மட்டும் இல்லைங்க, எனக்கு முன்னாடி வந்து ஒரு 4-5 கை வந்து உள்ளே வந்து அந்த பேஸ்கெட்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் வந்து அது நாங்கள் எந்த ஒரு திங்ஸுமே வாங்காமல் வந்து கிளம்பிட்டோம். ஆனால் கிட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. பில்லிங் செஷன் பார்த்திங்கன்னா பில்லிங்கில் வந்து அவ்வளோ கூட்டாங்க. ஸோ நம்ம தாயரா பாப்பாக்கும் தானியாக்கும் நான் ஒரு 2 ட்ரெஸ் எடுத்தேன். ஆனால் இந்த 2 ட்ரெஸ்ஸுக்காக வந்து திருப்பியும் 1 மணி நேரம் வந்து நம்ம பில்லிங் செக்ஷனில் வெயிட் பண்ணுமான்ட்டு இருந்தது. அதனால் நாங்கள் வந்து எதுவுமே வாங்காமல் கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 hours கிட்ட வந்து எங்களுக்கு வேஸ்ட் ஆகிடுச்சிங்க. ஏன்னா ட்ரையல் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா வந்து 20 to 30 minutes கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் பில்லிங் செக்ஷன் போனாலுமே வந்து வேஸ்ட்டு. அதனால் வந்து பில்லிங்கில் பாதி நின்றுட்டு நாங்கள் வந்து இதுக்கு மேலே போனால் பாப்பாக்கெலாம் பசி வந்துடுச்சு சொல்லிட்டு டிலே ஆகிடும்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நாங்கள் வாங்காமல் வந்து வீட்டுக்கு போகிறோம். ஸோ பாப்பாக்குமே பசி வந்ததுனால வந்து இந்த பிரியாணி கடைக்கு வந்து புகாரி இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைனில் வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க. ஜொமேட்டோ ஸ்விக்கியில் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து மூவ் ஆகும். ஆனால் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் வருது. ஸோ அதை நம்பி தான் வந்து வினோத் வந்து எங்கள் கூட்டு வந்தார் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனால் வந்து இங்கேயுமே வந்து எங்களுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா வந்து நம்ம ட்ரெஸ் கடையில் வந்து எதுவுமே ட்ரெஸ் வாங்காமல் 3 hours கிட்ட வந்து வேஸ்ட் பண்ணியாச்சு. எல்லாருமே இருந்து ஒரு ட்ரெஸ் கூட வாங்கலேன்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து சரி ஃபுட்டு இங்கே சாப்பிட்டு வந்திருக்கோம், இங்கேயாச்சும் டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தா இங்கேயுமே வந்து சாப்பாடு நல்லாவே இல்லைங்க. ஸோ பிரியாணி தந்தூரி ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கணும். பட் ஆனால் டேஸ்ட்டே இல்லைங்க. தாயரா பாப்பாக்காக தோசை வாங்கணும். பாப்பா வந்து தோசை சாப்பிட்டாங்க, தானியாவும் தோசை தான் சாப்பிட்டா. ஏன்னா சுத்தமாக நல்லா இல்லைங்க. இந்த டே என்னன்னு தெரியல, எங்களுக்கான டே இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்தது. ஸோ போகும்போது ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த கடை தான் வந்தோம். இந்த கடையுமே வந்து டீ நல்லா இருக்குமா நல்லா இல்லைன்னு எனக்கு மைண்டே இல்லை. எனக்கு எதுவுமே நல்லா இருக்காதுன்னு நினச்சி தான் நின்னேன். பட் ஆனால் வந்து டீ பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்ததுங்க. நான் வந்து மசாலா டீ ஆர்டர் பண்ணேன். வினோத் வந்து மொஜிட்டோ ஆர்டர் பண்ணார். மசாலா டீ வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த டீ கடை வந்து ரொம்ப ஃபேமஸாக எனக்கு தெரியாது. ஈவினிங் டைம்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்ல கூட்டம் வருமா. எனக்கு வந்து நான் அந்த ராம்ஸ் டீ தான் என்னோடய ஃபேவரெட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டீ கடை. ஸோ டீ வந்து வேறு லெவலில் இருந்ததுங்க. நீங்கள் இந்த கடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து மசாலா டீ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. டீ குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வெறும் கையோடு தாங்க வீட்டுக்கு போகிறோம். நிறைய வாங்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து வெறும் கையோடு தான் வீட்டுக்கு போகிறோம். இது மாதிரி வந்து நீங்களுமே வந்து கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண போயிட்டு வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து பிடிச்சிருந்துமே வந்து அந்த ட்ரெஸ் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் வந்து தான் சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல். பாய். See you next video.